சோதனைகளின் போது, கஷ்டங்களின் போது, இருள்களின் போது ஏற்படக்கூடிய பயம்தான் ஒரு மனிதனை நிலை தடுமாறச் செய்கிறது. மூசாவின் தாய் பயந்தார்கள், ஃபிரவுன் உடைய கரத்தில் இந்த ஆண் குழந்தை கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று. இறைவன் கூறினான் மூசாவின் தாயை பார்த்து, லா தஹாஃபி, பயம் கொள்ளாதே மூசாவின் தாயே, ஆற்றில் விடு, நான் சொல்கிறேன் விடு, இந்த குழந்தையை உன்னிடத்திலே மீட்டு கொண்டு வருவேன் என்று. எந்த ஃபிரவுனுடைய கரத்தில் கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று பயந்தார்களோ அதே ஃபிரவுனுடைய கரத்தாலேயே மூசாவின் தாய்க்கு அந்த குழந்தையை கொடுக்க செய்தான் இறைவன், இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி இறைமறை சொல்கிறது, எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு இருக்கிறார்கள், அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை காலு ஹஸ்புனல்லாஹ், இறைவன் ஒருவன் எங்களுக்கு போதுமானவன் என்று. மூசா ஹாரூன் ஃபிரவுனிடத்தில் இறைமறை செய்திகளை எடுத்துச் செல்ல பயந்தார்கள். இறைவன் சொன்னான், லா தஹாஃபா, பயம் கொள்ளாதீர்கள் மூசா ஹாரூன், உங்களோடு கேட்பவனாக பார்ப்பவனாக இறைவன் இருக்கிறான் எடுத்து சொன்னார்கள். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள்,